இரவு வேளை தாயின் அழுகுரல் கேட்டு பரஞ்சோதி கண் விழித்து, என்னம்மா நடுஜாமத்தில் அழுது கொண்டிருக்கிறாய்? தாய்: நீ நல்லா படித்தால் தானே உன் மாமனிடம் நான் பெண் கேட்க முடியும். இப்படி ஊரை சுற்றி கொண்டு திரிந்து கொண்டிருந்தால் நான் எப்படி கேட்க முடியும்? சரிம்மா, நாளைக்கே நான் காஞ்சி கடிகைக்கு செல்கிறேன். அப்பர் பெருமானிடம் கல்வி கற்று திரும்பி வருகிறேன். பரஞ்சோதி காஞ்சிக்கு திருவெங்காட்டிலிருந்து நடந்தே செல்கிறார். ஆனால் அவர் நினைத்தது போல அப்பரையும் பார்க்க முடியவில்லை, கல்வியும் கற்க முடியவில்லை. ஆனால் தன் திறமையின் காரணமாக பல்லவ பேரரசில் படை தளபதியாக பணிபுரிந்து கடைசியில் 63 நாயன்மார்களிலும் அவரும் ஒருவரான சிறு தொண்டராக மாறுகிறார். படை தளபதியாக இருந்தபொழுது அம்மாவை பார்க்க வருகிறார். அம்மா அளவு கடந்த சந்தோஷத்தை அடைகிறாள். மகனே, தாயின் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அவர்களின் மனதை புண்படுத்தக்கூடாது. நாம் நல்லபடி படித்து நல்லபடி வாழ்வில் முன்னேற வேண்டும். வாழ்க தமிழ்! வாழ்க தமிழன்!